நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். மதுரையில் 10 ரூபாய்க்கு முழு சாப்பாடு வழங்கி ஏழைகளுடைய பசியை போக்கி வந்த ராமு தாத்தா உடல்நலக் குறைவினால் காலமாயிட்டாரு. ஸோ அவரை பற்றின சில விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கணும். மதுரை அண்ணா நிலையம் பக்கத்தில் தான் இவருடைய ஹோட்டல் இருந்திருக்கு. 10 ரூபாய்க்கு முழு சாப்பாடு வழங்கி வந்திருக்காரு. ராமு தாத்தா திருமங்கலம் வெள்ளூரை சேர்ந்தவர். 1957 வடலூரில் இருக்கிற வள்ளலாருடைய சத்திய ஞான சபைக்கு போயிருக்காரு. ஸோ அங்கே தான் வள்ளலாரை போல தன்னால் முடிந்த உதவியை ஏழை மக்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு திரும்பி வந்திருக்காரு. ஏழை மக்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற ஒரு சேவையில் 1967 வெறும் 1.25 ரூபாய்க்கு காய்கறி கூட்டுகளுடன் சாப்பாடு வழங்கி இருக்காரு. ஸோ இவருக்கு இவருடைய மனைவி பூரணத்தம்மாளும் துணையாக இருந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் வெறும் 1.25 ரூபாய்க்கு காய்கறி கூட்டுடன் சாப்பாடு வழங்க தொடங்கிய இவர் நாளடைவில் பொருளாதாரம் மற்றும் விலைவாசி வளர்ச்சி அடைந்த நிலையில் 2 ரூபாய் 5 ரூபாய் என சாப்பாட்டுடைய விலையை கூட்டியிருக்காரு. இருந்தாலும் சிறிது சிறிதாக உயர்த்தினாலும் அவருடைய சாப்பாட்டில் எந்த விதமான தரமும் குறையலையாம். காலையில் 2 வகை சட்னியோட இட்லி, தோசை, பொங்கல், மதியம் 2 பொரியல், ரசம், சாம்பார், அப்பள மோரோட சாப்பாடு. ஸோ இந்த சாப்பாடு விலை 10 ரூபாய் தான். இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு மதுரையில் 100 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுக்குற ஹோட்டல் இருக்கிற மத்தியில் 10 ரூபாய்க்கு ஏழைகளுடைய பசியை போக்கி வந்திருக்காரு ராமு தாத்தா. ஸோ ராமு தாத்தாவுடைய சேவையை பாராட்டி மதுரையில் பல்வேறு அமைப்புகள் விருதுகள் வழங்கி கௌரவிச்சிருக்காங்க. இன்னைக்கு உடல்நல குறைவுனால ராமு தாத்தா மரணம் அடைந்தது அவருடைய வாடிக்கையாளர்களை மட்டுமல்ல எல்லாத்தையுமே சோகத்தில் ஆழ்த்தி இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.